லூக்கா எழுதின சுவிசேஷம் 11:13 வாசிங்க. பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பிதாவானவர் தம்மிடத்தில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? பாருங்க, இங்க தேவன் அதிக நல்லவர் என்று சொல்லப்பட்டு, மிக மிக நல்லவர் என்று சொல்லப்பட்டு, உலக பிரகாரமான தகப்பனை காட்டு நல்லவர் என்று சொல்லப்பட்டு, அப்படி இருக்கும்போது ஏன் எனக்கு கிடைக்கல அந்த கேள்வி கேட்கவே கூடாது. அவருக்கு தெரியும் எது சிறந்தது என்று, எது எனக்கு நல்லது என்று. ஒரு சின்ன ஒரு எடுத்துக்காட்டு, ஒரு இடத்திற்காக 2 பேர் 2 விதத்தில் ஜெபம் பண்றாங்க. அந்த இடத்திலே வாசம் பண்ணக்கூடியதான ஒரு இந்த விவசாயி எப்படி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த கிராமத்தில் இன்னைக்கு மழை பெய்யணும். அந்த கிராமத்தை சுற்றி பார்க்க வேண்டியிருந்ததான இனி ஒரு நபர் எப்படி ஜெபம் பண்றாரு, ஆண்டவரே இந்த இடத்த நான் சுற்றி பார்க்கணும், இந்த நாள் என்ன செய்யக்கூடாது, மழை பெய்யக்கூடாது, வெயில் அடிக்கணும் ஆண்டவரே. எப்படிப்பட்ட பதில் கிடைத்திருக்கும், எப்படி ஆண்டவர் கிரியை செய்திருப்பாரு உங்களுக்கும் எனக்கும் தெரிய. மழை பெய்திருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும், வெயில் அடிச்சிருந்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லணும். அல்லேலூயா ஸ்தோத்திரம், அல்லேலூயா ஸ்தோத்திரம். அதை ஏற்றுக்கிடக்கூடியதான மனநிலை வேணும். ஏன்னா அவர் ஒருவர், பலதரப்பட்ட ஆட்கள் இருக்கிறாங்க, ஒரே இடத்திற்கு 2 விதமான தேவைகள் இருக்கு. நம்ம புரிஞ்சிட வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான், கேட்கிறது நம்முடைய கடமை, கடைசி வரைக்கும் கேட்கணும். ஆனா என்ன, கிடைக்கும் போது அனுபவிக்கணும், இல்லைன்னா கிடைக்குங்கிற நம்பிக்கையில வாழணும். நீங்க கேட்கிறபடியெல்லாம் உங்களுக்கு நடந்தா என்ன ஆகும் தெரியுமா, நீங்க பிசாசை போல, பிசாசுக்கு என்ன என்ன எண்ணம், நான் தேவனாக மாறணும், வானத்திற்கு மேலே போகணும், சிங்காசனத்தில் அமரணும். அப்ப நீங்க எப்படிப்பட்டவங்களா மாறிடுங்க தெரியுமா, தேவனாட்டம் மாறணும், அவர் என்ன வேலைக்காரனா மாறும். அதான் அர்த்தம், புரிஞ்சுக்கிடுங்க. தேவன் உங்களுக்கு அடிமையா மாறுறார். அடிமைகளா இருக்கக்கூடிய, பாவிகளா இருக்கக்கூடிய, வேலைக்காரன் சொல்லக்கூடிய நிலைமை வரைக்கும் இல்லாம இருக்கக்கூடியதான நமக்கு எப்படி மாறணும், தேவனா மாறணும்னு எண்ணம். அது நடக்குமா, அது தேவ சித்தமா, நடக்கவே நடக்கும். அப்ப இதை புரிஞ்சுக்கிடுங்க, அவர் எப்பொழுதும் தேவன் தான், நாம் எப்பொழுதும் களிமண் தான். ஜெபம் பண்ண வேண்டியது நம்முடைய கடமை. கிடைத்தோ கிடைக்கலையோ நாம் எப்பொழுதுமே தேவனோடு உள்ள உறவுல வளரும். இதான் வேணும். ஏன்னா உங்க விசுவாசம் நிலை நிற்கணும், உங்க அவிசுவாசம் போகணும். ஆண்டோட்ட முறுமுறுக்கிறது இதோட விடணுங்கிறதுக்காக தான் இந்த காரியத்தை தெளிவா சொல்லணும். ஏன்னா உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய இதே மனநிலை அநேகருக்குள்ள இருக்கு. கேள்வி கேட்கறாங்களா ஆண்டவர், பிறகு என்ன தேவனை இல்லைன்னு அநேகர் போறாங்க. ஆனா ஒண்ணு மாத்திரம் உங்களுக்கு தெரியணும், நான் களிமண், அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். நான் கேட்கிறபடியெல்லாம் அவர் செய்யணும்னு கிடையாது, அவருக்கு சித்தமான தருவார். ஆம் இல்லை காத்திருக்கணும். ஒருவேளை காத்திருக்கணும், இது கொஞ்சம் கஷ்டமான காரியம். ஆனா என்ன செய்தாகணும், காத்திருந்து தான் ஆகணும். இந்த மூச்சு போறது வரைக்கும் ஜெபத்தை விட்டுறக்கூடாது. எப்போ எல்லாம் ஜெபம் பண்ணணும், எப்பவும் ஜெபம் பண்ணணும். என்னென்ன காரியத்துக்காண்டி ஜெபம் பண்ணணும், எல்லா காரியங்களுக்காண்டி ஜெபம் பண்ணணும். எப்படிப்பட்டவங்களா நம்ம இருக்கணுமா, இடைவிடாம ஜெபம் பண்ணணும், விசுவாசத்தோடு ஜெபம் பண்ணணும், விருப்பத்தோடு ஆர்வத்தோடு ஜெபம் பண்ணணும், அடுத்த இருதயபூர்வமாக ஜெபம் பண்ணணும். இதை எல்லாம் உடையவர்களாக இருந்தும் இயேசுவின் நாமத்தில் ஜெபம் பண்ணாமல் இருந்தால் கிடைக்காது. அடுத்து என்ன, எல்லாம் கிடைக்கும் போதும் நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும், ஜெபத்தில் நன்றி உணர்வு உள்ளவங்களா இருக்கணும். சரி, நம்முடைய தேவையெல்லாம் நிறைவேற்றப்பட்டுச்சு, அடுத்தவங்க மேலே அக்கறை உள்ளவங்களா இருக்கணும். மற்றவங்களுக்காகவும் என்ன செய்யணும், பரிந்துரைக்கக்கூடியவர்களாக, விண்ணப்பிக்கக்கூடிய ஆவியுடையவர்களாக இருக்கணும். இந்த அனுபவங்களுக்கு தேவை உங்களுக்கு ஒரு மனுஷனா இருக்குது.